எக்ஸலண்ட். ஸோ லாஜிக்கல் திங்கிங்கை பற்றி இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர். ஸோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணி கற்றுக்கிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் நம்ம ஈஸியாக ஷைன் ஆக முடியும். இது என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இது வாய்ப்பு இருக்குது. பட் அவங்களுக்கு இந்த மெத்தட் தெரியாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு லாஜிக்கல் திங்கிங் வராதுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போது அதுக்காக தான் இந்த ட்ரைனிங் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முதல்ல இந்த ட்ரைனிங்குள்ளார போகிறதுக்கு முன்னால் நம்ம முக்கியமாக ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சிக்கணும். இன்டலெக்சுவல் வெர்சஸ் இன்டெலிஜென்ஸ். இன்டெலெக்சுவல் அப்படின்னா மற்றவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறது தான் இன்டெலெக்சுவல். நம்ம புக்கில் படிக்கிற எவ்வளவு விஷயம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே என்னென்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். வேறவங்களுடைய எண்ணங்கள் அதை நம்ம எடுத்து நம்ம முயற்சி பண்ணி அதை படித்து அதை புரிஞ்சிக்கிறது. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நமக்கு ஒன்று தோணி அதை நம்ம பண்ணி பார்த்து அதில் ஏற்படுற டிஃபிகல்ட்டிக்கெலாம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி நம்ம அந்த வேலையை பண்ணணுன்னா இப்படி இந்த ப்ரொசீஜரில் பண்ணினோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நம்மளால் இதை பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது அதுதான் இன்டெலிஜென்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நமக்கு டீ வைக்க தெரியும் அப்படின்னா அது ஒரு இன்டெலிஜென்ஸ். எப்படி டீ வைக்கணும்னா என்னென்ன பண்ணணும், அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் இருக்குல்ல, என்னென்ன இன்க்ரீடியண்ட் வேணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், ஃபைனலாக என்ன பண்ணணும், இதை நம்ம ஒரு முறையாவது பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அது ஒரு இன்டெலிஜென்ஸாக நம்மளுடைய உடம்போடு போய் ஒன்றிடும். அது எப்போ வேணாலும் நம்மளால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போது ஒரு மெக்கானிக்கல் ஷாப்பில் ஒரு 5வது படிக்கிற பையனை கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க. அவனுக்கு ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவனே ஒரு வண்டியை கலட்டி என்னென்ன பண்ணணும், எப்படி ரிப்பேர் பண்ணணும், எப்படி மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணணும் எல்லாமே அவன் கற்றுக்குறான். அவனுக்கு ஒரு டிகிரி இல்லை, எதுவுமே இல்லை. பட் ஹீ இஸ் ஹேவிங் இன்டெலிஜென்ஸ். என்ன, அவனுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் கண்டிப்பாக நல்லா தெரியும். அதுதான் இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்டெலெக்சுவலாக நம்ம எவ்வளோ டெவலப் ஆனாலும் கூகுளை மிஞ்ச முடியுமான்னு நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி தேதிக்கு google.comனு போட்டு நீங்கள் எதை டைப் அடித்தாலும் அதில் வந்துடுது. நம்மளும் அதே மாதிரி மனப்பாடம் பண்ணி உக்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம சுயமாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது டிஃபிகல்ட்டி வரலாம், இல்லை ஈஸியாக முடியலாம். டிஃபிகல்ட்டி வந்ததுன்னா அந்த டிஃபிகல்ட்டியை அனலைஸ் பண்ணி அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு நம்ம ட்ரை பண்ணணும். எப்போவுமே புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அது இது வரைக்கும் நமக்கு ஏற்படாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏற்கனவே நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதை கண்மூடித்தனமாக உங்களால் பண்ண முடியும் இல்லைங்களா? இப்போ ஒரு சைக்கிள் ஓட்டுறது, 2 வீலர் ஓட்டுறது ஆரம்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோம். பட் ஒன்ஸ் அது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது இன்டெலிஜென்ஸாக நமக்குள்ளார போய் ஸ்டோர் ஆகுது. இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய முயற்சி இல்லாமல் தன்னாலேயே வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. வேறஸ் ஆரம்பத்தில் நம்ம முயற்சி பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக இருக்குன்னு ஓடிட்டோம் அப்படின்னோம்னா இன்டெலிஜென்ஸ் நமக்குள்ளார என்ட்ராகாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ட்ரைனிங்கில் அப்படின்னா மொத்தம் 30 எக்ஸசைஸ் நான் எடுத்துருக்கேன். ஸோ இந்த 30 எக்ஸசைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு இங்கிலீஷில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், லாஜிக்கல் திங்கிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 30 எக்ஸசைஸில் ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் பார்த்தீங்கன்னா 5 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த 5 ப்ராப்ளத்தையும் நம்ம புரிஞ்சிக்கிட்டு நான் இதுக்கு முன்னால் இதில் சொன்ன மாதிரி 4 ஸ்டெப்பு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அது புரிஞ்சிக்கணும், அதுக்கப்புறம் அதை மேனுவலாக எப்படி பண்ணுறதுன்றதை யோசிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஐடியா ஃபார்முலேட் பண்ணணும், கம்ப்யூட்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐடியா ஃபார்முலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை ப்ரோக்ராம் எழுதி ரன் பண்ணி பார்க்கணும். மொத்தம் 150 ப்ரோக்ராம் இருக்குது. இந்த 150 ப்ரோக்ராமை நீங்கள் எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நீங்களே முயற்சி பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். என்னுடைய கைட்லைனை செகண்டரியாக யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இது எப்படி நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா என்னுடைய கைட்லைனை ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரணும். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்களே புரிஞ்சிக்கிறத நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி மேனுவலாக நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன்றதை நான் சொல்லி கொடுத்துட்டே வருவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஓகே, ஒரு ப்ராப்ளம் எடுத்தால் இந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ஃப்ளோ சார்ட் எப்படி பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றுக்கும் சொல்லிக்கிட்டே வருவேன். நீங்கள் ஃப்ளோ சார்ட் ட்ரை பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் கடைசியாக ப்ரோக்ராம் நான் எழுதி கற்றுக் கொடுக்க வருவேன். அப்போது நீங்களும் கற்றுக்கணும். ஸோ ஒரு ஸ்டேஜில் ப்ராப்ளத்தை பார்த்த உடனே நீங்களாக முயற்சி பண்ணி அந்த ப்ராப்ளத்தை 100% சால்வ் பண்ணிடணும். அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சின்சியர் எஃபர்ட் போட்டிங்கன்னா இந்த 150 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்குள்ளார உங்களுக்குள்ளார கண்டிப்பாக வந்து உக்காந்துரும். ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். முடியாதப்போ என்ன பண்ணணுன்னா, உடனே அந்த ஸ்டெப்பை எப்படி நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேங்கிறத வாட்ச் பண்ணி அதை புரிஞ்சிக்கணும். வரல அப்படின்னா வருத்தப்படாதீங்க, முயற்சியை மட்டும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. எடுத்த உடனே ஒரு ப்ராப்ளத்தை பார்க்குறோம், அதை நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறீங்க. புரியலைன்னா வீடியோவில் என்ன அதை பற்றி சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்துக்குங்க. ஓகே, நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு புரியாமல் போச்சு அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மைண்ட் வந்து அதை திங்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே பண்ணணும். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, 150 ப்ராப்ளம் இருக்குது. ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், சால்வ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வீடியோவில் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நவ் லெட் அஸ் கோ டு த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ நீங்கள் மீன் டைம் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுடைய கமெண்ட்டை என்னோட ஷேர் பண்ணிக்கங்க. எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.